இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவர் எப்படி தூங்குறாரே, நான் எப்படி எழுப்புறது? விஷால், விஷால், வேற வழியே இல்ல. எது காதுல வந்து கத்துற? நான் தூங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியா? இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எந்திரிச்சு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாருமே போகி கொண்டாட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வரணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏய் இங்க பாரு, இப்ப டைம் என்ன ஆகுது? டைம் மணி 5 ஆகுது. 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருக்கவே மாட்டேன். நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? இன்னொரு தடவை வந்து எனக்கு எழுப்புன உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய் விஷால் 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 ப்ளீஸ், இங்க பாருங்க, இது போகி பண்டிகை. இத காலையில தான் கொண்டாடுவாங்க. இப்ப மட்டும் நீங்க வந்துட்டு அப்புறம் ஃபுல் டே தூங்கலாம். நீங்க எத்தனை மணிக்கு வேணாலும் கொண்டாடுங்க, நான் வரவே மாட்டேன். வேணும்னா போகிய இங்க வர சொல்லு, சும்மா தூக்கத்தை கெடுத்துட்டு. போகியை இங்க வர சொல்லணுமா? ஓஹோ, வர சொல்றேன். ஸ்மெல் மாதிரி இருக்கு. போகி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரூம்குள்ள இருந்து வருது. ஹாப்பி போகி. ஹாப்பி போகி. ஏய் ஏன் அப்படி பண்ண? ஐயோ, ஏன் அணைக்கிறீங்க? போகி வந்திருக்கு, கொண்டாடுங்க. என்னது? ஏய் கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? யாராவது வீட்டுக்குள்ள இப்படி கொடுத்துவாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சிருக்கேன். நீங்க தானங்க போகியை இங்கே கொண்டாட சொன்னீங்க. என்ன கடுப்பேத்த தான் இத பண்ணிட்டு இருக்கியா? நீங்க தானே போகி வேணா இங்கே வரட்டும்னு சொன்னீங்க. நீங்க இல்லாம எப்படிங்க போகி கொண்டாடுறது? அதான் நீங்க இருக்கிற இடத்துக்கே போகியை கொண்டு வந்துட்டேன். அப்பதானே கரெக்டா இருக்கும். அதுக்காக யாராவது வீட்டுக்குள்ள இப்படி கொடுத்துவாங்களா? போகி கொண்டாடணுங்க. வெளியே உங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க தான் வர மாட்டேன்னு சொன்னீங்க. இது கல்யாணமாகி வர தல போகியா, அதனால போகியை நீங்க கொண்டாடிதான் ஆகணுமா? சரி விடுங்க, அவங்க கிட்ட போய் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டாடணும்னு அடம் பிடிக்கிறீங்கன்னு போய் சொல்றேன். இப்ப என்ன உனக்கு? நானும் போகி கொண்டாடணும் அவ்வளவுதானே? ஆமா, நீங்க அங்க வரணும். ஏய் உன்ன வந்து தொலைறேன்.